கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் கொரோனாவின் 2ஆம் அலையின் காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். We are living in the time of the second wave of corona. இனி இந்த கொரோனாவின் 3வது ஒரு அலை வருவதாக சொல்கிறார்கள். Now they say the third wave of this corona is coming. நாம் ஜெபித்தால் கொரோனாவின் 3ஆம் அலை வராமல் தடுக்க முடியுமா? If we pray, can we stop or prevent the third wave of corona? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு முழு உலகமும் ஒரு மரண இருள் சூழ்ந்திருக்கிற ஒரு காலத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Today we are living in a period where the entire world is surrounded by the shadow of death. இந்த முழு உலகத்திலும் இந்த கொரோனா என்கிறதான கொள்ளை நோய் நிமித்தமாக மரண இருள் சூழ்ந்திருக்கிறது. The shadow of death is surrounded the entire world because of this pestilence called corona. இந்த கொரோனா தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு போகும்படியாக பல பரிசுத்தவான்கள் தேவஜனங்கள் நாமும் ஜெபித்தோம். Many saints, people of God, and we also prayed that this corona should leave the land and the world. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது இந்த உலகத்தை விட்டு போகவில்லை. But till today it is not gone from the world. தேவஜனங்களும் சிலர் அதிலே பாதிக்கப்பட்டார்கள். Few people of God also were affected with this. உபவாசித்து ஜெபித்தோம். By fasting and praying, இரவிலே கண் விழித்து ஜெபித்தோ, கண்ணீர் விட்டு ஜெபித்தோ, or by staying awake in the night and praying, or by shedding tears and praying. ஆனால் இந்த எந்த ஜெபங்களுக்கும் தேவன் செவி கொடுக்கவில்லை. But God did not hearken to any of these prayers. தேவன் பதில் கொடுக்கவில்லை. The Lord did not give an answer. காரணம் என்ன? What is the reason? நான் கர்த்தரிடத்திலே தேவ சமூகத்திலே இந்த காரணத்தை கேட்டு தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்த போது, When I asked the Lord the reason for this, and when I fell in the presence of God, அப்பொழுது கர்த்தர் சில காரியங்களை, இது ஏன் இந்த ஜெபங்களுக்கு, இந்த கொரோனாவுக்காக ஜெபித்த இந்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்பதற்கு சில வசனங்களோடு சில காரியங்களை பேசினார். the Lord spoke few things through few verses as to why an answer was not received to the prayers prayed for corona. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். Let us read Matthew chapter 18 verse 19. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு வார்த்தை. This is a word told by Lord Jesus Christ. இந்த பூமியிலே அவர் இருந்தபோது சொன்னதான ஒரு வார்த்தையை தான் அங்கே வாசிக்கிறோம். Here we read about a word that he said while he was on this earth. நம்முடைய ஜெபத்துக்கு எப்போது பதில் கிடைக்கும் என்று இயேசு இந்த பூமியிலே இருந்தபோதே சொல்லியிருக்கிறார். While Jesus was on this earth itself, he has told about when we will receive an answer to our prayers. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். In Matthew chapter 18 verse 19, we read like this. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Again I say unto you that if 2 of you shall agree on earth as touching anything that they shall ask, it shall be done for them of my Father which is in heaven. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Again I repeat. உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Again I say unto you that if 2 of you shall agree on earth as touching anything that they shall ask, it shall be done for them of my Father which is in heaven. முதலாவது பரலோகத்தை பற்றிய வெளிப்படுத்தல் நமக்கு தேவையாக இருக்கிறது. Firstly, we are in need of a revelation about heaven. பரலோகத்தை நாம் முதலாவது முந்தின நித்தியம் என்று அந்த பரலோகத்தை முந்தின நித்தியத்தின் அனுபவத்தை தியானிப்போமானால், When we meditate about the experience of the former eternity of that heaven,
நாம் பரலோகத்தை முந்தின நித்தியம் என்றும் பிந்தின நித்தியம் என்றும் பிரித்து படிக்கலாம். We can divide and study about heaven as the former eternity and the latter eternity. முந்தின நித்தியத்தை குறித்து நாம் பார்ப்போமானால், If we see about the former eternity, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே in 1 John chapter 5 verse 7, அந்த முந்தின நித்தியம் எப்படி இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. it is written about how the former eternity was. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். For there are three that bear record in heaven, the Father, the Word, and the Holy Ghost, and these three are one. இங்கே பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்று நாம் பார்க்கிறோம். Here we see the Father, the Word, and the Holy Ghost. முந்தின நித்தியத்திலே பரலோகத்திலே இயேசு இல்லை. In the former eternity, in heaven, Jesus was not there. அங்கே அவர் வார்த்தையாய் காணப்பட்டார். There he was seen as the Word. இயேசு என்கிற நாமத்தில் அல்ல, அவர் வார்த்தையாய் காணப்பட்டார். Not in the name of Jesus, he was seen as the Word. தேவன் திரித்துவராயிருக்கிறார். God is triune. அதிலே பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. In that, the Father, the Word, and the Holy Ghost. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். And these three are one. அதுதான் ஜெயத்தின் ரகசியமாயிருக்கிறது. That is the mystery of the victory. தேவன் திரித்துவராயிருக்கிறார். God is triune. அந்த மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். And these three are one. அவர்களுக்குள் யார் பெரியவர் என்கிற பிரச்சனை இல்லை. They don't have a problem as to who is the greatest among them. பிதா நான் பெரியவர் என்றோ, இல்ல வார்த்தையாகிய தேவன் நான் பெரியவர் என்றோ, இல்ல பரிசுத்தாவியாகிய தேவன் நான் பெரியவர் என்றோ சொல்லிக் கொள்வதில்லை. Father does not say that I am great, nor does the Word, who is God, say that I am great, nor does the Holy Ghost, who is God, say that I am great. ஆனால் மனிதனுடைய பிரச்சனை என்ன? But what is the problem of man? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருந்தாலும், Even though they are anointed, ஆவிக்குரியவர்களா இருந்தாலும், even though they are spiritual, உன்னதங்களிலே இருந்தாலும், even though they are in heights, யார் பெரியவன்? யார் பெரியவன்? who is the chiefest or who is the greatest among us? இதுதான் இயேசு இந்த பூமியிலே வந்தபோது 12 அப்போஸ்தலர்களுக்குள் உண்டான பிரச்சனை. This was the problem among the 12 apostles when Jesus came on this earth. இயேசு ஒரு சந்தர்ப்பத்திலே தம்முடைய சீசர்களை, அந்த அப்போஸ்தலர்களை பார்த்து கேட்டார். Jesus in one occasion looking unto his disciples, those apostles, and asked, நீங்கள் வழியிலே நடந்து வரும்போது எதை குறித்து பேசிக் கொண்டு வந்தீர்கள்? about what were you all speaking while you were walking on the way? அவர்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் உண்டாயிருந்தது. They had an argument among themselves. இயேசு வேறு எங்கோ இருந்தார். Jesus was somewhere else. அவர்கள் வழியிலே நடந்து கொண்டு பேசிக்கொண்டே வந்து கொண்டிருந்தார்கள். They were talking as they were walking on the way. ஆனால் இயேசுவினிடத்தில் வந்து சேர்ந்த உடனே After they came and reached Jesus, இயேசு அவர்களை பார்த்து கேட்டார். looking unto them, Jesus asked, நீங்கள் வழியில் எதை குறித்து பேசிக் கொண்டு வந்தீர்கள்? about what were you all talking on the way? அவர்கள் வாக்குவாதம் பண்ணி கொண்டு வந்தார்கள். They came arguing, இந்த 12 அப்போஸ்தலர்கள் யார் பெரியவன்? who is the greatest among these 12 apostles? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்போது அவர்கள் இயேசுவை பார்த்து சொன்னார்கள், Then looking unto Jesus, they said, எங்களில் யார் பெரியவன் என்று நாங்கள் பேசிக்கொண்டு வந்தோம். we were talking about who is the greatest among us. எங்களில் யார் பெரியவன் என்று வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தார்கள். They were arguing as to who is the greatest among us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்போது இயேசு சொல்லுகிறார், Then Jesus says, ஒருவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருக்க வேண்டுமானால் if one has to be greatest in the kingdom of heaven, என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு அங்கே சொல்லுகிறார். Jesus tells here about what has to be done. அப்ப இயேசு சொல்லுகிறார், Then Jesus says, மத்தேயு 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல in Matthew chapter 18 in the first verse, கேள்வியாகவே இயேசுவினிடத்தில் கேட்டார்கள். as a question they asked unto Jesus. அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். At the same time came the disciples unto Jesus, saying, who is the greatest in the kingdom of heaven? அப்போது இயேசு சொல்லுகிறார், Then Jesus says, இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால்
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். And Jesus called a little child unto him, and set him in the midst of them, and he said, Verily I say unto you, except he be converted, and become as little children, ye shall not enter into the kingdom of heaven. அப்ப ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு ஊழியரும் முதலாவது பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். So each child of God and each worker of God must first become as little children. இரண்டாவதாக பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாய் இருப்பான் என்ற கேள்விக்கான பதிலை அவர் சொல்லும்போது, Secondly, while he was telling the answer to the question as to who is the greatest in the kingdom of heaven, எல்லா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும். first we have to enter into the kingdom of heaven. எல்லாரும் பிரவேசிக்க போகிறது இல்ல. Not everyone is going to enter. எல்லா ஊழியர்களும் எல்லா விசுவாசிகளும் எல்லாரும் பிரவேசிக்க போகிறது இல்ல. All servants of God, all believers, not everyone can enter. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் If one must enter into the kingdom of heaven, முதலாவது பிள்ளைகளைப் போல இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். first only if we are as little children we can enter into the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்த பிற்பாடுதான் Only after entering into the kingdom of heaven, அங்கே யார் பெரியவன். who is the greatest there. இங்கே இயேசு சொல்லுகிறார் 4ஆம் வசனத்தில், Here Jesus says in verse 4, ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். Whosoever therefore shall humble himself as this little child, the same is greatest in the kingdom of heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப வழியில அவர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள் சீசர்கள். On the way the disciples were talking, எங்களில் யார் பெரியவன்? who is the greatest among us? இயேசு கேட்கிறார், நீங்க என்ன பேசிட்டு வந்தீங்க? Jesus asked, what were you all talking? அப்ப எங்களில் யார் பெரியவன் என்று அவர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள். They were talking as to who is the greatest among them. மார்க் 9:33ஆம் வசனத்தில், In Mark chapter 9 verse 33, அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். and he came to Capernaum, and being in the house, he asked them, what was it that he disputed among yourselves by the way? நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். He asked them, what was it that he disputed among yourselves by the way? அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். But they held their peace, for by the way they had disputed among themselves who should be the greatest. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்போது இந்த மார்க்கிலே பார்க்கலாம், மற்ற சுவிசேஷத்துல இயேசு இதை மிகவும் அருமையாய் சொல்லுகிறார். Then in Mark, in the other gospels, Jesus has told about this very beautifully. உங்களில் எவன் பெரியவனாயிருக்க விரும்புகிறானோ அவன் எல்லாருக்கும் கடைசியானவனாயிருக்க வேண்டும். Whosoever among you desires to be the greatest, let him be the least among all. மற்றவர்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க வேண்டும். He must be as a servant to all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே இன்றைக்கு பிரச்சனை ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் இல்ல தனிப்பட்ட சில தேவனுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டாலும் எவன் பெரியவன்? Even if we take a family or few children of God, the problem today is who is the greatest. ஒரு இடத்திலே 3 பேர் இருந்தால் 4 பேர் இருந்தால் ஒரு குடும்பத்திலே இருந்தால் எவன் பெரியவன்? If there are 3 or 4 persons in one place or in a family, who is the greatest? தேவனுடைய சபையை எடுத்துக்கொண்டால் தேவ ஜனங்கள் மத்தியிலே எங்களில் எவன் பெரியவன்? When we take the church of God amidst the people of God, who is the greatest among us? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இதுதான் பூமியின் அனுபவம். This is the experience of the earth. ஆனால் பரலோகத்தின் அனுபவம் வேறு. But the experience of heaven is different. இந்த நித்தியத்திலே பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி மூவர் காணப்பட்டார்கள். In the former eternity, the Father, the Word and the Holy Ghost, these 3 were seen. அந்த மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். And these 3 are one. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இயேசு தன்னுடைய ஜெபத்திலே ஜெபிக்கும்போது When Jesus is praying in his prayer, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு விதமாய் ஜெபிக்கிறார். in the gospel according to John chapter 17, Jesus prays like this. 21, 22 வசனங்களிலே In verses 21 and 22, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல
அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். that they all may be one as thou, Father, art in me, and I in thee, that they also may be one in us, that the world may believe that thou hast sent me, and the glory which thou gavest me I have given them, that they may be one, even as we are one. இயேசுடைய ஜெபம் என்ன? What is the prayer of Jesus? எல்லா தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் எல்லாம் ஒன்றாயிருக்க வேண்டும். All the children of God and the workers of God, that all of them may be one. அந்த ஒன்றாயிருப்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது, அல்லது ஒரு மாதிரி இருக்கிறது. There is a measuring rod or a pattern in order to be as one. அந்த விசுவாசி ஒன்றாயிருப்பது போல, அந்த விசுவாசி குடும்பத்தில் ஒன்றாயிருப்பது போல, அந்த விசுவாச வீட்டில் ஒன்றாயிருப்பது போல என்று அல்ல. As that believer is one, and as the family of that believer are one, and as they are one in that faith home, not like that. இயேசு ஜெபிக்கிறார், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும். Jesus prays that they all may be one, that they all may be one. அப்படி ஒன்றாயிருப்பதனுடைய அளவுகோல் என்ன, மாதிரி என்ன? What is the measuring rod? What is the pattern to be one? பரலோகத்திலே முந்தின நித்தியத்திலே அந்த மூவர் எப்படி ஒன்றாயிருந்தார்களோ, In the heaven, in the former eternity, as the three were one, அவர்களுக்குள் யார் பெரியவன் என்கிற பிரச்சனை இல்லை. they had no problem between them as to who is the greatest. அவர்கள் மூவரும் ஒன்றாயிருந்தார்கள். And these three were one. அதைத்தான் இயேசு இங்கே தன்னுடைய ஜெபத்திலே சொல்லுகிறார். That is what Jesus tells here in his prayer. 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், In verse 22 he says, நாம் ஒன்றாயிருக்கிறது போல. even as we are one. எப்படி ஒன்றாயிருக்க வேண்டும்? How to be together or as one? தேவ ஜனங்கள், தேவ ஊழியர்கள் எப்படி ஒன்றாயிருக்க வேண்டும்? How should the people of God and the workers of God be one? ஒரு விசுவாசி மற்றொரு விசுவாசி எப்படி ஒன்றாயிருக்க வேண்டும்? How should a believer be one with another believer? ஒரு ஊழியர் மற்றொரு ஊழியர் எப்படி ஒன்றாயிருக்க வேண்டும்? How should one worker of God be with another worker of God? நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. That they may be one, even as we are one. அதான் அளவுகோல், அதான் மாதிரி. That is the measuring rod. That is the pattern. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்கள் ஒன்றாயிருக்கும்படி. That they may be one, even as we are one. அடுத்து அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். Next, I pray that they also may be one in us. 21ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். The last portion of verse 21, and I pray that they also may be one in us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு இந்த கொரோனாவின் நிமித்தமாக முழு உலகத்திலும் எத்தனையோ மரணங்கள், தினந்தோறும் மரண செய்திகள். Today, because of this corona, in this entire world, there are so many deaths and there are death news every day. ஜெபங்கள் அதிகமாய் நடக்கிறது, உபவாசங்கள் அதிகமாய் நடக்கிறது. Prayers and fastings are happening more and more. ஆனால் ஒரு மனம் இல்லை. But there is no oneness of mind. ஒன்றாய் இல்லை. It is not together. எத்தனை பேருடைய மனசாட்சிக்கு சொல்ல முடியும் நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம்? How many people's consciences can tell that we are one? ஒரு வீட்டில் 3 பேர் இருந்தால், If there are 3 of them in a house, ஒரு வீட்டில் 2 பேர் இருந்தால், if there are 2 of them in a house, ஆகவே தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி கேட்கிறார். that is why prophet Amos asks, தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் கேட்கிறார். through prophet Amos, the Lord asks, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய நடந்து போவார்களோ? can 2 walk together except they be agreed? ஆமோஸ் 3:3 விதமாய் படிக்கிறோம். We read like this in Amos chapter 3 verse 3. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? Can 2 walk together except they be agreed? ஒருமித்து நடந்து போவது, Walking together, நடந்து போவதல்ல. not just walking. இப்ப 2 பேர் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் நடந்து போனால், If 2 people belonging to a family are walking, தாய் முன்னாடி போகலாம், பிள்ளை பின்னாடி வரலாம். the mother may go forward and the child may come behind. இல்ல பிள்ளை முன்னாடி போகலாம், தாய் பின்னாடி வரலாம். Or the child may go forward and the mother may come behind. ஆனால் ஒருமித்து போக வேண்டுமானால், But if they have to walk together, ஒரு 2 விசுவாசியோ அல்லது 2 ஊழியரோ நடந்து போகும்போது, when 2 believers or 2 workers of God are walking, ஒருமித்து போக வேண்டுமானால், if they have to walk together, ஒரு மனம் இருந்தால் தான் ஒருமித்து போக முடியும். only if they have oneness of mind, they can walk together. ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தர் ஒரு மனதை எல்லாருக்குள்ளும் தர வேண்டும்.
So in these days the Lord must give oneness of mind in everyone. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஒரு மனம் எல்லாருக்குள்ள உண்டாக வேண்டும். Oneness of mind should be formed in everyone. அந்த ஒரு மனதை ஒரு மனிதனுடைய சுய முயற்சினாலோ இல்ல ஒரு சிலருடைய முயற்சினாலோ அந்த ஒரு மனம் உண்டாகிவிடாது. This oneness of mind will not be formed by the self efforts of a man or by the efforts of few of them. தேவனுடைய கரத்தினால் மட்டும்தான் ஒரு மனதை உருவாக்க முடியும். Only the hand of God can create oneness of mind. ஒரு குடும்பத்திலே உள்ள 5 பேர் இருக்கிறார்கள் என்றால் If 5 of them are in a family, அவர்கள் ஒரு மனமாக இருக்க வேண்டுமானால், if they have to be of one mind, ஒரு சபையில் 100 விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், if there are 100 believers in a church, அவர்களும் ஊழியர்களும் ஒரு மனமாக இருக்க வேண்டுமானால், if they and the workers of God have to be in one mind, அங்கே தேவனுடைய கரம் இறங்கி கிரியை செய்ய வேண்டும். the hand of God must descend and work there. தேவனுடைய கரத்தினால் மட்டுமே அவர்களை ஒருமனப்படுத்த முடியும். Only the hand of God can make them to be of one mind. 2 நாளாகமம் 30 அதிகாரம் 12 வசனத்திலே இதை நாம் படிக்கிறோம். We can read about this in 2 Chronicles chapter 30 verse 12. 2 நாளாகமம் 30 அதிகாரம் 12 வசனத்திலே தேவனுடைய கரம்தான் ஒரு கூட்டத்தாரை அங்கே ஒருமனப்படுத்தினது. In 2 Chronicles chapter 30 verse 12, it was the hand of God that made a group of people to be of one mind. ஒரு கூட்ட தேவ ஜனங்களை தேவனுடைய கரம் ஒருமனப்படுத்தினது. The hand of God made a group of the people of God to be of one mind. 11 வசனம் கூட வாசிக்கும்போது, When we read verse 11 as well, ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். nevertheless divers of Asher and Manasseh and of Zebulun humbled themselves and came to Jerusalem. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. Also in Judah, the hand of God was to give them one heart to do the commandment of the king and of the princes by the word of the Lord. இங்கே வித்தியாசமான கோத்திரத்தாரை நாம் பார்க்கிறோம். Here we see different tribes. ஆசேர் கோத்திரத்தார், The tribe of Asher, மனாசே கோத்திரத்தார், the tribe of Manasseh, செபுலோன் கோத்திரத்தார், the tribe of Zebulun, யூதா கோத்திரத்தார். the tribe of Judah. இவர்கள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சுபாவங்கள். Each of them had different characters. அதை ஆதியாகமம் 49 அதிகாரத்திலும் உபாகமத்திலும் நாம் படிக்கிறோம். We read about that in Genesis chapter 49 and also in the book of Deuteronomy. 49ல 9 வசனத்துல யூதாவை குறித்து படிக்கிறோம். In Genesis chapter 49 verse 9, we read about Judah. யூதா பாலசிங்கம். Judah is a lion's whelp. யூதா பாலசிங்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that Judah is a lion's whelp. சிங்கத்தை போன்ற சுபாவம் உடையவன். He had the character of a lion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. செபுலோனை குறித்து படிக்கும்போது, When we read about Zebulun, செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமாயிருப்பான். Zebulun shall dwell at the haven of the sea, and he shall be for an haven of ships. நப்தலியை குறித்து நாம் படிக்கும்போது, When we read about Naphtali, அவன் விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று 21 வசனத்துல படிக்கிறோம். in verse 21 we read, Naphtali is a hind let loose, he giveth goodly words. ஆசேரை குறித்து படிக்கும்போது, When we read about Asher, அவனுடைய ஆகாரம், ஆசேர் 20 வசனத்தில் ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். in verse 20, out of Asher his bread shall be fat, and he shall yield royal dainties. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இனி இதே இந்த மனிதர்களை குறித்து, இந்த ஆசேர், யூதா, செபுலோன், நப்தலியை குறித்து உபாகமத்திலே படிக்கும்போது, Again when we read about these same men, about Asher, Judah, Zebulun and Naphtali in the book of Deuteronomy, அங்கே சில சுபாவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. few characters are written there. இங்கே யூதா சிங்கத்துக்கு ஒப்பாகவும், Here Judah is compared to a lion, நப்தலி பெண்மான், விடுதலை பெற்ற பெண்மான். and Naphtali is a hind let loose.
அப்ப எழுத்தின்படியாக ஒரு சிங்கத்துக்கு முன்பாக மான் நிற்கக்கூடுமோ? Then, literally, can a hind stand before a lion? ஒரு காட்டிலே சிங்கத்துக்கு முன்பாக மான் நிற்கக்கூடுமோ? Can a hind stand before a lion in the forest? ஒருபோதும் நிற்க முடியாது. It can never stand. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சிங்கத்தை போன்றவர்களையும் மானை போன்றவர்களையும் வேறு பல சுபாவங்களை உடையவர்களையும் மனத்தாழ்மையினாலே ஒருமனப்படுத்துகிறது தேவனுடைய கரம். But in the Christian life, it is the hand of God that makes the people who are like lion and people who are like hind or people with various other characters to be of one mind or one heart through the humility in the mind. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. 33ஆம் அதிகாரத்தில் In Deuteronomy chapter 33, இவர்களுடைய சுபாவத்தை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. the characters of these has been written there. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அங்கே அவருடைய சுபாவம் அவருடைய ஜீவியத்தின் நிலவரத்தை குறித்து எழுதப்பட்டிருப்பதை பார்க்கலாம். நீங்கள் அதை தியானித்துக் கொள்ளுங்கள். There we can see it is written about their characters and about the state of their life. You can meditate it. இப்போ நான் வாசித்த வேத பகுதியிலே From the scripture portion we read now, செபுலோனிலும் நப்தலியிலும் ஆசேரிலும் யூதாவிலும் உள்ள ஜனங்கள் the people in Zebulun, in Naphtali, in Asher and in Judah மனத்தாழ்மையாகி humbled themselves ஒருமனப்பட்டிருந்தார்கள். and were with one heart. தேவனுடைய கரம் மனத்தாழ்மையாகி வந்தார்கள். தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. They humbled themselves and came. The hand of God made them to be of one heart. ஒரு குடும்பத்திலே ஒரு நபர் தகப்பன், அந்த குடும்ப தலைவன் தகப்பன் அவர் சம்பாதிக்கிறவராக அவர் பெரியவராக காணப்பட்டாலும், A person in the family, a father who is a leader, or if he is seen as a person who earns, or if he is a big person, மனைவி பிள்ளைகள் அவருக்கு கீழே காணப்பட்டாலும், even though the wife and his children are seen under him, அவருடைய சம்பாத்தியத்திலே புசித்து வளரக்கூடியவர்களாக, even though they are as ones who eat and grow in his income, இல்ல அவருடைய உதவியினால் ஜீவிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், or they are as ones who are living by his help, அவர்கள் முதலாவது எல்லோரும் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். firstly all of them should be of one mind or of one heart. அப்போதுதான் இந்த குடும்பத்தில் வரக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரும். Only then, no matter how great a problem comes in their family, the problem will be solved. அப்போதுதான் அந்த குடும்பத்தில் இந்த கொரோனாவின் வல்லமை, கொள்ளை நோயின் வல்லமை அந்த குடும்பத்தை தொடாது. Only then, this power of corona, the power of pestilence will not touch their family. ஆனால் ஒருவேளை எங்களில் யார் பெரியவன் என்கிற சிந்தை அங்கே உண்டாயிருக்குமானால், But suppose if there is a thought formed there as to who is the greatest among us, அங்கே கர்த்தருக்கு கிரியை செய்ய முடியாது, பிசாசுக்கு மாத்திரமே அங்கே கிரியை செய்ய முடியும். the Lord cannot work there, only the devil can work there. அங்கே கர்த்தருக்கு வாசம் பண்ண முடியாது, பிசாசுக்கு மாத்திரமே வாசம் பண்ண முடியும். The Lord cannot dwell there, only the devil can dwell there. ஆகவே மனத்தாழ்மை உள்ளவர்களால் மட்டுமே ஒரு மனதாய் ஜீவிக்க முடியும். Therefore, only those who have the humility in mind can live in oneness of mind or in oneness of heart. யார் பெரியவன் என்ற சிந்தை உள்ளவர்களுக்கு மனத்தாழ்மை ஒருபோது உருவாகாது. Those who have a thought as to who is the greatest, humility in mind can never be formed. இதை வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். I will tell an example from the scriptures. இஸ்ரவேலுடைய ராணுவம் பெலிஸ்தருடைய ராணுவத்தை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. The army of Israel was afraid looking at the army of the Philistines and were trembling. சவுலும் கூட அதை கண்டு பயந்து கொண்டிருந்தான். Saul also was afraid looking at that. அப்போது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் Then Jonathan the son of Saul, தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து looking at his armor bearer, அவன் இப்படி சொல்லுகிறான், he tells like this: கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. For there is no restraint to the Lord to save by many or by few. கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. For there is no restraint to the Lord to save by many or by few. இங்கே யோனத்தான் யார்? Who is Jonathan here? ஒரு ராஜாவின் மகன். He is the son of a king. யோனத்தானுடைய தகப்பன் சவுல் ராஜாவா இருக்கிறான் தேசத்துக்கு. Jonathan's father Saul is the king of a land. தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து இப்படி சொல்லுகிறான். Looking to his armor bearer, looking to his servant, he says like this. அங்கே ஒரு இளவரசன், யோனத்தான் ஒரு இளவரசன் என்று வைத்துக் கொள்ளலாம்.
let us consider Jonathan as a prince. அவனுடைய அந்த இளவரசனுடைய மனதும் அந்த அவனுடைய வேலைக்காரனுடைய மனதும் ஒருமனப்பட்டது. The mind of the prince and the mind of his servant was one. நான் தான் இளவரசன், I am the prince. நீ என்னுடைய வேலைக்காரன், நான் சொல்வதை நீ கேள் You are my servant, you listen to what I say. என்று அவன் யோனத்தான் அதிகாரத்தில் சொல்லியிருந்தால், If Jonathan would have told like this out of authority, அங்கே கர்த்தர் இறங்கி இருக்க முடியாது. the Lord wouldn't have been able to descend there. இல்ல அதிகாரத்துல என்னுடைய வேலைக்காரன் நீ, நான் போகிற இடத்துக்கு நீ கூட வா என்று கட்டளையிட்டிருந்தால், Or through authority, if he would have commanded, saying, You are my servant, come along with me to the place I am going, அங்கே கர்த்தருக்கு கிரியை செய்திருக்க முடியாது. the Lord wouldn't have been able to work there. யோனத்தான் என்ன செய்கிறான்? But what did Jonathan do? 1 சாமுவேல் 14:6 In 1 Samuel chapter 14 verse 6, யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். And Jonathan said to the young man that bare his armor, Come and let us go over unto the garrison of these uncircumcised. It may be that the Lord will work for us, for there is no restraint to the Lord to save by many or by few. என்னாலே முடியும் என்று அவன் கூப்பிடவில்லை. கர்த்தரை முன்பாக வைக்கிறான். He did not call him saying, I am able, but he sets the Lord before him. யுத்தத்தை பண்ண போகிறது கர்த்தர். It is the Lord who is going to fight the battle. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. For there is no restraint to the Lord to save by many or by few. இப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போம், இதோ உம்முடைய மனதுக்கேற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். And his armor bearer said unto him, Do all that is in thine heart, turn thee, behold, I am with thee according to thy heart. இப்படி ஒருமனப்பட்டு அவர்கள் அந்த பெலிஸ்தரின் பாளையத்துக்கு கடந்து போன போது, When they went to the camp of the Philistines with one accord, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மொத்த இஸ்ரவேலுடைய ராணுவமும் பெலிஸ்தர் ராணுவத்தை கண்டு பயந்து கொண்டிருந்தது. again I repeat, the entire army of Israel was afraid looking at the army of the Philistines. அந்த சந்தர்ப்பத்திலே யோனத்தான் கர்த்தரை முன்பு நிறுத்தி, என்னோடு கூட வருகிறாயா என்று அவன் தன்னுடைய ஆயுததாரியை கேட்கிறான். At that time Jonathan set the Lord before, and he asks his armor bearer, saying, Will you also come along with me? அப்ப அந்த ஆயுததாரி என்ன செய்கிறான்? Then what does that armor bearer do? உம்முடைய மனதுக்கேற்றபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன் என்று சொல்லுகிறான். He says, Behold, I am with thee according to thy heart. இங்கே யோனத்தானுடைய மனது என்ன? Here, what is the heart of Jonathan? நான் பெரியவன், I am great. நான் ஒரு யுத்த வீரன், I am a battle warrior. நீ யாருக்கும் பயப்பட மாட்டேன், I am not afraid of anyone. என்னால் முடியும், நான் தான் செய்வேன். I am able. I alone will do it. இதெல்லாம் யோனத்தானுடைய ஆவி. This is not the spirit of Jonathan. அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு ரட்சிக்க தடையில்லை. He says there is no restraint to the Lord to save. யுத்தம் பண்ணுகிறது கர்த்தர். It is the Lord who is going to fight the battle. பெரிய கூட்டம் போய் தான் யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும் அவசியம் இல்ல. It is not necessary that a big crowd go and fight the battle. ரெண்டு பேர் போனாலும் கர்த்தர் இந்த ஜெயத்தை கொடுப்பார். Even if two people go, the Lord will give the victory. யுத்தத்தை பண்ண போகிறது கர்த்தர். It is the Lord who is going to fight the battle. தான் யோனத்தானுடைய மனது. This was the heart of Jonathan. இந்த ஆயுததாரியுடைய மனதும் அதோடு ஒருமனப்படுகிறது. The heart of the armor bearer also was made one with it. ஒருவேளை நாம இருந்தா என்ன செய்திருப்போம்? Suppose it was us, what we would have done? இவ்வளவு பெரிய இஸ்ரவேலின் ராணுவமே அவர்களை கண்டு பயப்படுகிறது. Such a big Israelite army itself is afraid looking at them. நம்ம இவ்வளவு பேர் போய் யுத்தம் பண்ணாலே ஜெயிக்க முடியாது. Even if so many of us go and battle, we cannot overcome. பிறகு எப்படி ரெண்டு பேர் போக முடியும்? Then how can two people go? ரெண்டு பேர் போனால் எப்படி ஜெயம் கிடைக்கும்? How to overcome if only two people go? சொல்லி இருப்பேன். I would have told like that. ஆயுததாரி அப்படி சொல்லவில்லை. But the armor bearer did not tell likewise. யோனத்தானுடைய மனதுக்கேற்றபடி அவனுடைய மனது மாறினது. His heart changed according to the heart of Jonathan. அந்த யோனத்தானின் மனது என்ன? What is the heart of that Jonathan? நான் அல்ல, It is not I. என்னிடத்தில் ஒன்றுமல்ல, I have nothing. இஸ்ரவேலுடைய ராணுவம் அல்ல, Not the army of Israel. மொத்த ராணுவத்தில் ஒன்றுமில்ல. The entire army has nothing. என் தகப்பன் சவுல் பெரிய ஆள் கிடையாது. My father Saul is not a great man.
கர்த்தரே பெரியவர். God is great. அவருக்கு கொஞ்சம் பேரை கொண்டு ரட்சிக்க முடியும், அநேகம் பேரை கொண்டு ரட்சிக்க முடியும். He is able to save by few and he is able also to save by many. ரட்சிப்பு கர்த்தருடையது. Salvation is of the Lord. ரட்சிக்கிறவர் கர்த்தர். It is the Lord who saves. யுத்தம் பண்ணுகிறது கர்த்தர். It is the Lord who fights the battle. ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். It is the Lord who gives the victory. தான் யோனத்தானுடைய மனது. This was the heart of Jonathan. இந்த மனதோடு ஆயுததாரியின் மனதும் ஒருமனப்பட்ட போது When the heart of the armor bearer was made one along with this heart, 15ஆம் வசனத்தில் in verse 15, அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய் தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிடப் போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகிலடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது. and there was trembling in the host, in the field and among all the people, the garrison and the spoilers, they also trembled, and the earth quaked, so it was a very great trembling. பூமி மிகவும் அதிர்ந்தது. And the earth quaked greatly. அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது. It was a great trembling from the Lord. இன்னைக்கு மொத்த உலகத்தில் இந்த கொரோனாவின் வல்லமை, மரணத்தின் வல்லமை கிரியை செய்து வருகிறது. Today in this entire world, the power of the spirit of corona and the power of death is working. யோனத்தானை போன்று அவனுடைய ஆயுததாரியை போன்று ஒருமனப்பட்டு ஜெபித்தால், Like Jonathan and his armor bearer, if we pray with one accord, இது ஒரு யுத்த களம். this is a battlefield. இந்த நாட்களிலே நாம் ஒரு போர்க்களத்தில் ஜீவிப்பது போல ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். These days we are living as if we were living on a battlefield. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சில விஞ்ஞானிகள் சந்தேகிக்கிறார்கள். Few scientists are doubting. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? What are they saying? இந்த கொரோனா வைரஸ் இயற்கையாய் உருவானதல்ல, செயற்கையாய் உருவாக்கப்பட்டது. This coronavirus was not formed naturally, it was artificially formed. மனிதர்களை கொல்லும்படியாக சில நாடுகள் திட்டமிட்டு இதை செய்திருக்கிறது என்று சீனாவை சந்தேகிக்கிறார்கள். They are saying that few countries have done this by planning in order to kill the people, and they are doubting China. சில வாரங்களுக்கு முன்பாக Before few weeks, விஞ்ஞானிகள் கூட்டாக அறிக்கை கொடுத்திருந்தார்கள். as a group, the scientists had given an announcement. இந்த கொரோனா வைரஸ் இயற்கையாக உண்டானதல்ல, செயற்கையாக உருவாக்கப்பட்டு மனித இனத்தை, மனுக்குலத்தை அழிக்கும்படியாக அனுப்பப்பட்டிருக்கிறது. This coronavirus was not formed naturally, but it is formed artificially and sent in order to destroy mankind. பல நாடுகள் சீனாவை குற்றப்படுத்தி சீனாவை சந்தேகித்துக் கொண்டிருக்கிறார்கள். Many countries are accusing China and are doubting China. ஆனால் தேவன் கொள்ளை நோய் வரும் என்று சொல்லியிருக்கிறார். But God has told that pestilence will come. ரகசிய வரிக்கு முன்பாக கொள்ளை நோய் வரும் என்று மத்தேயு 24 இயேசு சொல்லியிருக்கிறார். Jesus has said in Matthew chapter 24 that before his secret coming, pestilence will come. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த கொரோனாவை பற்றிய தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. In Habakkuk chapter 3 verse 5, it is written as a prophecy about this corona. கொள்ளை நோய் அவருக்கு முன் சென்றது. Before him went the pestilence. அவருடைய கால் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. And burning coals went forth at his feet. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எரிபந்தமான காய்ச்சல் என்பதற்கு எபிரேய வேத வல்லுனர்கள் அது ஹை டெம்பரேச்சர் ஃபீவர் என்றும் காற்றின் மூலமாய் பரவக்கூடிய காய்ச்சல் என்றும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். For the word burning fever, the Hebrew biblical scholars have given an explanation that it is a high temperature fever and a fever that is spread through the air. ஆங்கிலத்திலே பர்னிங் கோல்ஸ் என்று எழுதப்பட்டது, தமிழ்ல எரிபந்தமான காய்ச்சல், அதான் ஹை டெம்பரேச்சர் ஃபீவர், எரிபந்தமான காய்ச்சல். In English it is written as burning coals. In Tamil it is written as high temperature fever. High temperature fever. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. போல இன்றைக்கு காற்றின் மூலமாக இந்த கொரோனா வைரஸ் பரவுவதாக இந்த இரண்டாம் அலையிலே சொல்லி இருக்கிறார்கள். In this second wave, they have told that this coronavirus is spreading through the air. WHO குழம்பி போய் இருக்கிறது. The WHO itself is confused. மாறி மாறி அவர்கள் அறிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். They are changing and giving the announcements. கர்த்தருடைய பிள்ளையே, நீ குழம்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. Child of God, there is no need for you to be confused. கொள்ளை நோய் அவருக்கு முன் சென்றது. Before him went the pestilence. இயேசு வருகிறார், பின்னாடி வந்து கொண்டிருக்கிறார். Jesus is coming. He is coming behind. இதைத்தான் மத்தேயு 24 இயேசு இடத்திலே சீசர்கள் வந்து ஒலிவ மலையில் கேட்டபோது, This is what in Matthew chapter 24, when the disciples came to Jesus and asked in the Mount of Olives. இயேசு வருகைக்கான அடையாளத்தை சொல்லும்போது, While Jesus was telling about the signs of his coming, கொள்ளை நோய்கள் வரும். pestilences will come. ஆகவே இந்த காலகட்டத்தில் இது ஒரு போர்க்களமாக இருக்கிறது. So in this time period, it is seen as a battlefield.
இதிலே ஜீவிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவ ஊழியர்களும் ஒரு யுத்த களத்தில் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறோம். Each child of God and worker of God who are living in this, we are standing as though we were standing in a battlefield. இந்த இடத்திலே In this place, இதிலே ஜீவிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவ ஊழியர்களும் each child of God and worker of God who is living in this, ஒரு யுத்த களத்தில் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறோம். we are living as though we were standing on a battlefield. சிலர் பெருமையாய் சொல்லுகிறார்கள், Few of them proudly tell, எங்களுக்கு கொரோனாவை கண்டு பயம் இல்லை we are not afraid of corona. என்று பெருமையினால் நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார். Saying so, there are ones who walk proudly. தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்க வேண்டும். We have to tremble at the word of God. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு பயந்து நடுங்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says we must fear and tremble at the judgments of God. கொரோனா என்பது என்ன? What is corona? இந்த கொள்ளை நோய் என்ன? What is this pestilence? ஏதோ உலக ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது போல ஒரு தேசம் மற்றொரு தேசத்தை அழிக்கும்படியாக அனுப்புகிறது என்று சொல்லியிருந்தாலும் கூட, Even though the world researchers have told that it is sent by one nation in order to destroy another nation, ஆமோஸ் கேட்கிறார், Amos asks, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாயிருக்குமோ? shall there be evil in a city and the Lord hath not done it? 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், In Amos chapter 3 verse 6, ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? shall a trumpet be blown in the city and the people not be afraid? Shall there be evil in a city and the Lord hath not done it? ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? Shall a trumpet be blown in the city and the people not be afraid? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? Shall there be evil in a city and the Lord hath not done it? 8ஆம் வசனத்தில், In verse 8, சிங்கம் கர்ச்சிக்கிறது, the lion hath roared. யார் பயப்படாதிருப்பான்? Who will not fear? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார். The Lord God hath spoken. யார் தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பான்? Who can but prophesy? சிங்கம் கர்ச்சிக்கிறது. The lion hath roared. இந்த கொள்ளை நோய் எங்கிருந்து வந்தது? From where did this pestilence come? கொரோனா எங்கிருந்து வந்தது? From where did corona come? சிங்கம் கர்ச்சிக்கிறது. The lion hath roared. யார் இந்த சிங்கம்? Who is this lion? இயேசுவே இந்த சிங்கம். Jesus is this lion. அவரை குறித்து யூதா கோத்திரத்து சிங்கம் என்று படிக்கிறோம். We read about him that he is the lion of the tribe of Judah. இந்த யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசு Jesus, who is the lion of the tribe of Judah, இப்போது கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார். now he is roaring. மனத்தாழ்மை உள்ளவன் பயப்படுவான். He that hath humility in mind shall fear. மனத்தாழ்மை உள்ளவன் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு பயப்படுவான். He that hath humility in mind shall fear the judgments of God. தான் கேட்கிறார், சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? That is what he is asking. The lion hath roared, who will not fear? ஆனால் சிலர் தங்களுடைய மாம்ச பலத்திலே பெருமையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். But few of them with their carnal strength are talking in pride. தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிறோம். We fear the word of God. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறோம். We fear the judgments of God. மனத்தாழ்மை உள்ளவர்களாய் மாற வேண்டும், மாற வேண்டும். We must change as ones who have the humility in mind. We have to change. இந்த இருதயத்தோடும் கலங்கின கண்களோடும் With the broken heart and with troubled eyes. நொறுங்கின மனதோடும் And with a broken mind. ஜீவிக்க வேண்டிய காலம் இது. This is the time to live. யாருக்கு இந்த பயம் இல்லாமல் போகிறது? Who is without this fear? ஒருவன் மாம்ச பலத்திலே பேசுகிறான். Who is he that speaketh in his carnal strength? கைவிடப்படக்கூடியவன் தான் அப்படி பேசுகிறான். He that is going to be left behind alone speaketh like that. தேவனுடைய வார்த்தையை பற்றிய, தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றிய வெளிப்படுத்தல் இல்லாதவன் அப்படி பேசுகிறான். He that has no revelation about the word of God and about the judgment of God speaketh likewise. சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்திலே சொல்லும்போது, When the psalmist says in Psalms 119, உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுகிறேன். I am afraid of thy judgments. நீ மனத்தாழ்மை உள்ளவனாய் இருப்பாயானால், If you are one who has the humility in mind, இந்த உலகத்திலே இப்போது சிங்கம் கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறது. in this world the lion is roaring now. அதுதான் கொரோனா. That is corona. அதுதான் கொள்ளை நோய். That is the pestilence. தேவ ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். The people of God are dying. பயப்பட வேண்டும். You must be afraid. கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு பயப்பட வேண்டும். Must be afraid of the judgments of God. 119ஆம் சங்கீதத்திலே படிக்கிறோம்.
We read it in Psalms 119. அவருடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுகிறேன். I am afraid of thy judgments. ஆனால் சிலர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? But few of them, what are they saying? எனக்கு கொரோனா கண்டு பயம் இல்ல. I am not afraid of corona. எனக்கு பயமும் இல்ல. I have no fear at all. காரணம் என்ன? What is the reason? கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தருடைய அனுமதியோடு வந்திருக்கிறது. It has come from the Lord with the permission of the Lord. ஊர்ல தீங்கு உண்டாக வேண்டுமானாலும் கூட கர்த்தருடைய செயல் வேண்டுமாம். Even if evil has to be in a city, the works of the Lord is needed. இப்போது ஒரு ஊரில் அல்ல கொரோனா, மொத்த உலகத்திலும் கொரோனா. Corona is not just in one city, but in the entire world there is corona. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பிள்ளையே, Child of God, உடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார். examine your life and see இந்த போர்க்களத்தில் எப்படி நிற்க வேண்டும்? how to stand in this battlefield. 119 சங்கீதம் 120 வசனத்தில் In Psalms 119 verse 120, உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். my flesh trembleth for fear of thee, and I am afraid of thy judgments. உமக்கு பயப்படும் பயத்தால், For the fear of thee, கொரோனாவை கண்டு பயம் அல்ல. not afraid of corona. இந்த கொரோனாக்கு பின்னாடி இருப்பது யார்? But who is behind corona? சிங்கம் கர்ச்சிக்கிறது. The lion roareth. யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசு கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார். Jesus, who is the lion of the tribe of Judah, is roaring. மாம்ச பலத்திலே இருமாப்போடு இருக்கிற மனிதனே, அபிஷேகம் பண்ணப்பட்டவனே, Man who is haughty by the carnal strength, the anointed one, உன்னுடைய பெருமைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். let there be an end to thy pride. தேவனுக்கு முன்பாக நடுங்குவாயாக. May you tremble before God. தாவீதை போல சொல்லுவோமாக. Let us tell like David, உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. my flesh trembleth for fear of thee, உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். and I am afraid of thy judgments. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். And I am afraid of thy judgments. ஆனா இன்றைக்கு சிலர் சொல்லிக் கொண்டிருக்காங்க, எனக்கு கொரோனா கண்டு பயம் இல்ல. But today few of them are telling, I am not afraid of corona. அவங்களுக்கு பயம் இருக்கு, இவங்களுக்கு பயம் இருக்குது. And that person is afraid, this person is afraid. எனக்கு பயம் இல்ல. But I am not afraid. நான் என்பது லூசிபருடைய ஆவி இருக்கிறது. When we say I, the spirit of Lucifer is there. வசனத்தை பற்றிய வெளிப்படுத்தல் இல்லை. No revelation about the word. தேவனுடைய வசனத்தை பற்றிய வெளிப்படுத்தல் இல்லை. No revelation about the prophecy of God. ஐயோ, சிங்கம் கர்ச்சிக்கிறது. The lion roareth. யார் பயப்படாதிருப்பான்? Who will not fear? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? Shall there be evil in a city, and the Lord hath not done it? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாய், மனத்தாழ்மை உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால், If you be the child of God, a child of God with the humility in mind, இந்த முழு உலகத்திலும் நடக்கிற இந்த காரியத்தை பார்க்கும்போது when you see this thing happening in the entire world, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு பயப்படுவாய். you will be afraid of the judgment of God. எக்காலம் ஊதப்பட்டிருக்கிறது. The trumpet has been blown. இது ஒரு எச்சரிப்பு. This is a warning. தேவ ஜனமே, நீ ஆயத்தப்படு. People of God, you be prepared. இயேசு வருகிறார். Jesus is coming. அதற்கு ஆயத்தப்படு. Be prepared for that. ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? Shall a trumpet be blown in the city, and the people not be afraid? பெருமை உள்ளவனாய் இருக்க வேண்டாம். Do not be proud. நான் கலங்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டாம். Do not say that I will not be afraid or troubled. எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? Shall a trumpet be blown in the city, and the people not be afraid? ஓ, எச்சரிப்பின் எக்காலம் ஊதப்படுகிறது. Behold, the trumpet of warning is being blown. எச்சரிப்பின் எக்காலம் ஊதப்படுகிறது. The trumpet of warning being blown. வேறு காரியங்களுக்காக எக்காலம் ஊதப்பட்டதாக படிக்கிறோம். We read that the trumpet was blown for different things. ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக, In order to prepare the people, யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக, in order to prepare for the battle, சத்துரு வருகிறான் என்பதை எச்சரிக்கும்படியாக. in order to warn that the enemy is coming. ஓசியா 8:1 வாசிக்கும் போது, When we read in Hosea chapter 8 verse 1, உன் வாயிலே எக்காலத்தை வை. set the trumpet to thy mouth. உன் வாயிலே எக்காலத்தை வை. Set the trumpet to thy mouth. கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். The enemy shall come as an eagle against the house of the Lord. கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். The enemy shall come as an eagle against the house of the Lord. தான் எக்காலம். This is the trumpet. எச்சரிப்பு. Warning. ஓசியா 8:1 வாசிக்கும் போது, When we read in Hosea
Hosea chapter 8 verse 1. உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். Set the trumpet to thy mouth, he shall come as an eagle against the house of the Lord, because they have transgressed my covenant and trespassed against my law. தேவனுடைய நியாய தீர்ப்புகளுக்கு வெளிப்படுத்தியுள்ள தேவனுடைய பிள்ளைகள், அது ஊழியர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், வசனத்தை பற்றி, வருகையை பற்றி வெளிப்படுத்தியுள்ளவர்கள் பயப்படுவார்கள். The children of God who have the revelation about the judgments of God, whether they be the believers or the workers of God, those who have a revelation about the word of God and the coming of God will be afraid. ஒரு பெரிய யுத்த வீரன் தாவீது சொல்லுகிறான், A great battle warrior David says, உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. My flesh trembleth for the fear of thee, உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுகிறேன். and I am afraid of thy judgments. சிங்கம் கர்ச்சிக்கிறது, The lion hath roared. யார் பயப்படாதிருப்பான்? Who will not fear? இன்றைக்கு முழு உலகத்திலும் கொரோனாவின் மூலமாக இயேசு என்கிற சிங்கம் கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறது. Jesus the lion is roaring through corona in this entire world today. தேவ ஜனமே ஆயத்தப்படு. People of God, be prepared. நீ மாம்ச பலத்தை காட்டுவதற்கு நேரம் இதுவல்ல. This is not the time for you to show your carnal strength. நீ ஆயத்தமா இருக்கிறாயா? Are you prepared? தோற்றத்திலும் சுபாவத்திலும் இயேசுவை போல நீ மாறி இருக்கிறாயா? Are you changed like Jesus in appearance and character? சுத்தத்தின் பூரணம் உனக்கு உண்டோ? Do you have the perfection in holiness? தேவ சுத்தத்தின் பூரணம் உண்டோ? Do you have the perfection in doing the will of God? விசுவாசத்தின் பூரணம் உண்டோ? Do you have the perfection in faith? தேவ அன்பின் பூரணம் உண்டோ? Do you have the perfection in the love of God? நீ இயேசுவை போல மாறி விட்டாயோ? Have you changed like Jesus? எனக்கு பயமில்லை என்று சொல்லுகிறாயே. You who are telling that I am not afraid. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தியுள்ள தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிறார்கள். The children of God with the revelation will fear the Lord. தேவன் நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறார்கள். They are afraid of the judgments of God. இப்போ இந்த காலத்தில் செய்ய வேண்டியது என்ன? What to do in this period now? எஸ்ராவின் புத்தகத்திலே In the book of Ezra, 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, in Ezra chapter 6 verse 20, முதலாவது நாம் ஒருமனப்பட்டு நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். firstly with oneness of mind we must sanctify ourselves. மாத்திரமல்ல, பஸ்கா ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். Not only that, they killed the paschal lambs. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the spiritual meaning? ஒருமனப்பட்டு சுத்திகரித்துக் கொள். With oneness of mind sanctify yourself. இந்த கிருபையின் காலத்தில் எப்படி சுத்திகரிக்க வேண்டும்? How to sanctify in this period of grace? யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே, In 1 John chapter 3 verses 2 and 3, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். Beloved, now are we the sons of God, and it doth not yet appear what we shall be, but we know that when he shall appear, we shall be like him, for we shall see him as he is. And every man that hath this hope in him purifieth himself even as he is pure. இயேசுவின் ரகசிய வருகையிலே In the secret coming of Jesus, நீ மாம்ச பலத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறாயே, you who are speaking with your carnal strength, உன் ஜென்ம சுபாவத்தை பேசி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாயே, you who are revealing your sensual natures, நான் என்னுடைய ஜென்ம சுபாவத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேனே, I am revealing my sensual natures. இந்த நிலவரத்துல போக முடியாது. In this state we cannot go. அப்ப நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும், Whether it be you or I, அப்ப நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் இயேசு எப்படி இருக்கிறாரோ, தோற்றத்திலும் சுபாவத்திலும் இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் மாற வேண்டும். whether it be you or I, we must be changed like unto Jesus, as Jesus is in the appearance and character. அப்ப இயேசுவோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Then, comparing ourselves with Jesus, we must keep on sanctifying or purifying ourselves. இந்த நாட்களில செய்ய வேண்டிய காரியம் அதுதான். That's the thing we have to do these days. இயேசுவோடு ஒப்பிட்டு பார்த்து சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Comparing with Jesus, we must keep on sanctifying.
அவருடைய சுபாவத்தோடு ஒப்பிட்டு பார். Compare and see with his character. அவருடைய தோற்றம் என்று சொன்னா அவருடைய அவயங்களோடு உன்னுடைய அவயங்களை ஒப்பிட்டு பார். When we say appearance, compare and see your members along with his members. அவருடைய தலையை போல என்னுடைய தலை மாறி இருக்கிறதா? Is my head changed same as his head? அவருடைய தலை தங்கமயமா இருக்கிறது என்று மணவாட்டி சொல்லுகிறாள். The bride says his head is as the most fine gold. அதோட அர்த்தம் தலையெல்லாம் தங்கம். The meaning is the head is full of gold. பொன் விசுவாசத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது. It is filled with gold, that is, it is filled with faith. அவருடைய கண்களை போல நம்முடைய கண்கள் மாறி இருக்கிறதா? Are our eyes changed like his eyes? அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். She says his eyes are as the eyes of doves by the rivers of waters. எப்போதும் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபஜீவியத்தை காட்டுகிறது. It shows a life of prayer, praying always with tears. எபிரேயர் 5:7 In Hebrews chapter 5 verse 7, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளோர் நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். who in the days of his flesh, when he had offered up prayers and supplications with strong crying and tears unto him that was able to save him from death. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அவருடைய கண்கள் பாலினால் கழுவப்பட்டவைகள். His eyes are washed with milk. அந்த பால் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால். About that milk, Apostle Peter says, it is the sincere milk of the word. அந்த பாலினால் உன்னுடைய கண்கள் கழுவப்பட்டு கொண்டிருக்கிறதா? Are your eyes being washed with that milk? வசனத்தினால் உன்னுடைய கண்கள் கழுவப்பட்டிருக்கிறதா? Are your eyes washed by the word? வசனத்தை வைத்து உன்னுடைய ஜீவியத்தை நிதானிக்கிறாயா? Are you examining your life keeping the word? அவருடைய கண்கள் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகள். His eyes are fitly set. அவருடைய கண்கள் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறது. His eyes are looking only unto God. பிதாவை மாத்திரம் நோக்கி பார்க்கிறது. It looks only unto the Father. போல நம்முடைய கண்கள் இருக்கிறதா? Now is our eyes like that? அவருடைய கண்கள் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகள். His eyes are fitly set. நம்முடைய கண்கள் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டிருக்கிறதா? Are our eyes fitly set? அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருக்கிறாயா? Or are you looking here and there? தோற்றத்திலும் சுபாவத்திலும் இயேசுவை போல மாற வேண்டும். In appearance and in character we must be changed like Jesus. தோற்றம் என்றால் இயேசுவின் அவயங்களைப் போல சரீர அவயங்களைப் போல நம்முடைய சரீர அவயங்கள் மாற வேண்டும். When we say appearance, like the members of the body of Jesus, the members of our body also must be changed like that. இயேசுவின் சரீரத்தின் அவயங்களையும் வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவின் சரீரத்தின் அவயங்களையும் நாம் பார்க்கிறோம். In Songs of Solomon we see about the members of the body of Jesus. In Revelations chapter 1 we see about the members of the body of the resurrected Jesus. 5 அதிகாரத்தில் மணவாட்டி அந்த என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் என்று சொல்லி அவருடைய அவயங்களை வர்ணிக்கிறாள். In Song of Solomon chapter 5 the bride is telling that my beloved is white and ruddy and she is describing his members. அடுத்த வசனத்திலே அவருடைய தலை தங்கமயமாய் இருக்கிறது. In the next verse his head is as the most fine gold. ஒவ்வொரு அவயங்களை குறித்து சொல்லுகிறாள். She is telling about each member. அதே அவயங்களை உயிர்த்தெழுந்த இயேசுவின் அவயங்களை யோவான் வெளிப்படுத்தல் 1 தரிசனத்திலே பார்க்கிறார். In the book of Revelation chapter 1 John sees in his vision the same members of the resurrected Jesus. இது வெவ்வேறு அர்த்தங்களை உடையதாக இருக்கிறது. They are of different meanings. வெவ்வேறு அனுபவங்களை உடையதாக இருக்கிறது. They are of different experiences. எல்லாம் நம்முடைய ஜீவிதத்தில் அனுபவமாய் மாற வேண்டும். All these must become as an experience in our life. தோற்றத்தில் இயேசுவை போல மாற வேண்டும். We must be changed like Jesus in appearance. மாறிவிட்டாயோ? ஆகவே தான் பெருமையாய் நடக்கிறாயோ? Have you changed, or is that why you are walking proud? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. மற்றவர்களை அற்பமாய் பேசி உன்னை உயர்த்துகிறாயோ? Are you exaggerating yourself by belittling others? உலகமே கொரோனாக்கு பயந்து கொண்டிருக்கிறது. The entire world is afraid of corona. ஜனங்களும் கொரோனாக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். All the people are afraid of corona. நான் பயப்பட மாட்டேன் I will not fear. என்று நீ சொல்வாயானால், If you will tell like this, தான் லூசிபருடைய ஆவி. this is the spirit of Lucifer. நான் என்பது அது கிறிஸ்துவின் ஆவி அல்ல. I is not the spirit of Christ. நான் அல்ல என்பதுதான் கிறிஸ்துவின் ஆவி. Not I is the spirit of Christ. ஆகவே இயேசுவை கவனித்துப் பார். So consider Jesus. எபிரேயர் 3 அதிகாரம் முதல் வசனத்தில் உன்னுடைய அழைப்பு பரம அழைப்பாய் இருக்குமானால், In Hebrews chapter 3 verse 1, if your calling is a heavenly calling, அது ஹெவன்லி காலிங்கா இருக்குமானால், if it is a heavenly calling, நரகத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தால் இதை குறித்து சிந்திக்க மாட்டாய். if you are called to hell, you will not think about this. உன்னுடைய அழைப்பு பரம அழைப்பாய் இருக்குமானால், But if your calling is a heavenly calling, நாம் அறிக்கை பண்ணுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, Lord Jesus Christ whom we confess,
அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய அந்த கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். Consider the apostle and the high priest, that is Christ Jesus. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார். Consider Christ Jesus. எங்கயாவது நான் என்று பேசி இருக்கிறாரா? Did Jesus say I anywhere? நான் அல்ல. Not I. என்னிடத்தில் ஒன்றுமில்ல. I have nothing. பிதா பிதா பிதா. Everything is Father, Father, Father. ஒருவன் வந்து நல்ல போதகரே என்று சொல்லுகிறான். A man came and said, Good master. அப்போது இயேசு சொல்லுகிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். Then Jesus said, Why callest thou me good? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. There is none good but one, that is God. அந்த இயேசுவை கவனித்து பார். Consider that Jesus. விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து கையுமையுமாய் நிறுத்துகிறார்கள். They caught an adulterous woman red-handed and made her to stand before. எல்லாரும் கல்லெறியும்படியாய் கடந்து வருகிறார்கள். All of them came to cast stones. உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியுங்கள் என்று சொன்னார். He said, He that is without sin among you, let him first cast a stone. அங்கே உள்ள சிறியோர் முதல் பெரியோர் வரை மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு கடந்து போனார்கள். Beginning at the eldest even unto the last, were convicted by their own conscience and went away. காரணம் அந்த சிறியோருக்குள்ளும் பெரியோருக்குள்ளும் விபச்சார பாவம் இல்லாமல் இருக்கலாம். The reason is, maybe the big and the small may not have had the sin of adultery in them. இந்த விபச்சார ஸ்திரியில் காணப்பட்ட அந்த பாவம் இல்லாமல் இருக்கலாம். The sin that is found in the women may not be seen in them. வேறு பாவம் இருக்கிறது. But there are other sins. வேதத்தில் சொல்லப்பட்ட வேறு பாவங்கள் இருக்கிறது. Other sins that are mentioned in the scriptures are there. ஆகவே மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு சிறியோர் முதல் பெரியோர் வரை போய்விட்டார்கள். So beginning from the eldest even unto the last, they were convicted by their conscience and they went away. அவர்களை குற்றப்படுத்தும் போது அற்பமாய் எண்ணும்போது உன்னுடைய மனசாட்சி உன்னை கடிந்து கொள்கிறதா? Does your conscience convict you when you accuse others and belittle others? அந்த இயேசுவை கவனித்து பார். Consider Jesus there. இயேசுவில் பாவம் இல்லை. No sin in Jesus. இந்த விபச்சார ஸ்திரியின் மேல் அவர் கல்லெறியவில்லை. He did not cast a stone upon this adulterous woman. பாவம் இல்லாதவன் தானே கல்லெறிய சொன்னார். It was he who said, He that is without sin, cast the stone. இவர் எறிந்திருக்கலாமே. He could have cast. இவர் எறியவில்லை. But he did not cast. நான் இயேசு. This is Jesus. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். Wherefore, holy brethren, partakers of the heavenly calling, consider the apostle and the high priest of our profession, Christ Jesus. Hebrews 3:1. Hebrews chapter 3 verse 1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். Wherefore, holy brethren, partakers of the heavenly calling, consider the apostle and the high priest of our profession, Christ Jesus. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, ஒருமனப்பட்டு நிற்போமா? may we stand with the oneness of mind. ஒருமனப்பட்டு நிற்போமாக. May we stand with oneness of mind. பிதாவும் வார்த்தையும் பரிசுத்தாவியும் இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். The Father, the Word and the Holy Ghost, and these three are one. இயேசு ஜெபிக்கிறார். Jesus prays நம்மில் இவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும். that they also may be one in us. நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். He prays that they also may be one in us. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். That they may be one even as we are one. ஒருவேளை நீங்கள் இருவர் ஒன்றாய் இருந்து, Suppose if two of you being one, நீங்கள் தேவனுக்குள் இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? but if you all are not in God, what is the use? நீங்கள் இருவர் அல்லது ஐவர் ஒன்றாய் இருக்கலாம், ஆனால் தேவனுக்குள் இல்லாமல் போகலாம். Two of you or five of you can be one, but you may not be in God. ஆகவே இந்த நாட்களிலே, இந்த கொள்ளை நோய் நாட்களிலே, கொரோனாவின் நாட்களிலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் So in these days of pestilence, in these days of corona, each child of God, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு பயந்து fearing the judgment of God, உன்னை சுத்திகரித்துக் கொள்வாயாக. may you sanctify yourself. இந்த கொரோனாவை பொறுத்த வரைக்கும், உலகத்தாரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வைரஸ் மாத்திரமே. According to this corona, according to the people of this world, it is just a virus. ஆனா தேவனை பொறுத்தவரையிலும், வேதத்தை பொறுத்தவரையிலும் இந்த கொரோனா, இந்த கொள்ளை நோய் ஒரு தேவனுடைய வார்த்தை. But according to God, according to the scriptures, this corona, this pestilence is a word of God. தீர்க்கதரிசன வார்த்தை. It is a prophetical word. Habakkuk 3:5 சொல்லப்பட்ட அவருக்கு முன் கொள்ளை நோய் சென்றது. As it is said in Habakkuk chapter 3 verse 5, before him went the pestilence.
இயேசுவின் வார்த்தையை மத்தேயு 24ல பார், கொள்ளை நோய்கள் வரும். See the words of Jesus in Matthew chapter 24, pestilences shall come. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். All these are the beginning of sorrows. முடிவு உடனே வராது. But the end is not yet. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. For all these things must come to pass. இந்த வேத வசனங்கள் உன்னுடைய கண்களை திறக்கட்டும். May these words of the scripture open your eyes. தேவனுடைய வார்த்தை தான் தேவன். The word of God is God. தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கு. Tremble at the judgment of God and the word of God. சிங்கம் கெர்ச்சிக்கிறது. The lion hath roared. யூதா கோத்திரத்து சிங்கம் கெர்ச்சித்துக் கொண்டிருக்கிறது. The lion of the tribe of Judah is roaring. இயேசு என்கிற சிங்கம் கெர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார். Jesus, who is the lion, is roaring. யார் பயப்படாது இருப்பான்? Who will not fear? நீ வரி ஆயத்தப்படக்கூடிய தேவனுடைய பிள்ளையா இருந்தால் பயப்படுவாய். If you are a child of God who is getting ready for the coming of God, you will fear. என்ன பயம்? What fear? இப்போ மரித்த நான் எங்கே போவேன்? Where will I go if I die now? உனக்கு நிச்சயம் இருக்கிறதா சீயோனில் இருப்பாய் என்று? Do you have an assurance that you will be in Zion? உனக்கு நிச்சயம் உண்டோ எருசலேமில் இருப்பேன் என்று? Do you have an assurance that you will be in Jerusalem? இயேசுவை போல மாறினவர்கள் மட்டுமே. Only those who have been changed like Jesus. தோற்றத்திலும் சுபாவத்திலும் இயேசுவை போல ஜீவித்தவர்கள் மட்டுமே. Only those who had lived like Jesus in appearance and character. இயேசு சொல்லுகிறார், ஒரு மரத்தை அதன் கனியினால் அறியலாம். Jesus says ye shall know the tree by its fruits. உன்னை பார்க்கும்போது இயேசுவை பார்த்தது போல மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். When others look at you, they must feel that as though they had seen Jesus. உன்னை பார்க்கும்போது இயேசுவை பார்த்தது போல உனக்கும் தெரிய வேண்டும். When you look at yourself, you also must feel that you had seen Jesus. உன்னை பார்க்கும்போது இயேசுவை பார்த்தது போல பிசாசுக்கும் தெரிய வேண்டும். While looking at you, the devil also must feel that he had seen Jesus. உன்னை பார்த்தது போல இயேசுவை பார்த்தது போல பிதாவுக்கும் தெரிய வேண்டும். While looking at you, the Father also must know that he had seen Jesus. ஆவியானவருக்கும் தெரிய வேண்டும். It must be known or felt even by the Holy Spirit. அப்போதான் வரியில போக முடியும். Only then we can go in the coming. வரியில போவது எளிதான காரியம் அல்ல. It's not an easy thing to go in the coming. பலத்துல பேசிக்கொண்டு Speaking with carnal strength. யாருக்கும் பயப்பட மாட்டேன், எதற்கும் பயப்பட மாட்டேன். I am not afraid of anyone, nor am I afraid of anything. நான் வீரன். I am a warrior. ஒரு பெரிய வீரன் தாவீது சொல்லுகிறான், A great warrior David says, உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. My flesh trembleth for the fear of thee. உம்முடைய நியாயத்தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். And I am afraid of thy judgments. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டியது, So that which we have to do in these days, எஸ்ராவிலே சொல்லப்பட்டபடி நம்மை சுத்திகரித்துக் கொண்டு, as it is said in Ezra, sanctifying ourselves. எஸ்ராவிலே 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல In Ezra chapter 6 verse 20, பஸ்காவை அடித்தார்கள். they killed the Passover. அவருடைய அர்த்தம் கல்வாரி, அந்த ஆட்டுக்குட்டி நம்முடைய பஸ்கா இயேசு. The meaning is Calvary, our Passover is Jesus. பஸ்காவின் ஆட்டுக்குட்டி எப்படி அடிக்கணும்? How should the Paschal lamb be killed? பஸ்காவை அடிப்படி புசிக்கணும். How to eat the Passover? கசப்பான கீரையோடு, With bitter herbs, புளிப்பில்லாத அப்பத்தோடு. with unleavened bread. அதோட அர்த்தம் மனங்கசந்த அழு. The meaning is weep bitterly. மனங்கசந்த அழு. Weep bitterly. துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவை நீக்கி போடு. Put away the leaven of malice and wickedness. துப்புரவு உண்மை என்கிற இடத்துக்கு கடந்து வா. Come to the place of sincerity and truth. அதுதான் புளிப்பில்லாத அப்பம். That is the unleavened bread. பஸ்காவை அடித்தார்கள். They killed the Passover. பஸ்காவை ஆசரித்தார்கள். They observed the Passover. எஸ்ரா 6:20. Ezra chapter 6 verse 20. ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால் எல்லாரும் சுத்தமாயிருந்து சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். For the priests and the Levites were purified together, all of them were pure, and killed the Passover for all the children of the captivity, and for their brethren the priests, and for themselves. ஆசாரியரும் லேவியரும் The priests and the Levites, தங்கள் சகோதரர் எல்லாருக்காக for all their brethren, ஒருமனப்பட்டார்கள். they were together or had the oneness of mind. தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். They purified themselves. நீ சுத்தம் பண்ணு, நீ சுத்தம் பண்ணு என்று மற்றவர்களுக்கு சொல்லாதே. Don't tell others, you purify, you purify. கர்த்தர் என்கிட்ட சொல்றார், நீ உன்னை சுத்திகரி. The Lord said unto me, you sanctify yourself. முழு உலகத்தில் வந்த வாதைக்கு நீதான் காரணம். You are the reason for the plague to come upon the entire world. நீதான் காரணம். You are the reason. தாவீது சொல்றான், நான் தான் காரணம்.
David says, I am the reason. நான் தான் பாவம் செய்தேன். It is I who have sinned. இந்த ஆடுகள் என்ன செய்தது? But these sheep, what have they done? இப்படி ஒவ்வொருவரும் சொல்லுவோமாக. Let each of us tell like this. கர்த்தர் அன்றைக்கு தாவீதின் நாட்கள்ல சொன்னது போல, As the Lord told in the days of David, போதும் நிறுத்து என்று சொல்லுவார். He will say, it is enough, stop it. தாவீது தன்னை தாழ்த்தி ஜெபித்தபோது, When David humbled himself and prayed, நான் தான் காரணம் என்று ஒத்துக்கொண்ட போது, when he acknowledged that he was the reason, கர்த்தர் தூதனை பார்த்து சொன்னார், போதும் கொள்ளை நோயை நிறுத்து. then the Lord, looking unto the angel, said, it is enough, stop the pestilence. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, மனத்தாழ்மை உள்ளவர்களாய் மாறுவோம். let us change as ones who have the humility in mind. கர்த்தர் நம்மிடத்துல வேற எதையும் கேட்கவில்லை. The Lord did not ask anything from us. மீகாவிலே படிக்கிறோம், In Micah we read, மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? He hath shewed thee, O man, what is good, and what doth the Lord require of thee, but to do justly, and to love mercy, and to walk humbly with thy God. மனத்தாழ்மையை கேட்கிறார். He is asking the humility in mind. மனத்தாழ்மை வந்தவங்க இடத்துலதான், வந்த இடத்துலதான், வந்த குடும்பத்துலதான், வந்த சபையிலதான் ஒரு மனம் உண்டாகும். Oneness of mind will be formed in the persons who have the humility of mind, and in the place, in the family, in the church, where the humility of mind is present. ஒருமனப்பட்டு ஜெபித்தாதான் கர்த்தர் பதில் கொடுப்பார். Only if we pray with the oneness of mind, the Lord will give the answer. ஜெபத்துக்கு பதில் கிடைப்பது மாத்திரமல்ல, Not only getting the answer for the prayer, லோகமே ஒரு மனம் உள்ள இடம். heaven itself is a place of oneness of mind. நான் என்பவனுக்கு அங்கே இடம் இல்ல. There is no place for the person who says I. இவன் பெரியவன் என்று சிந்திக்கிறவனுக்கு, தர்க்கம் பண்றவனுக்கு அங்கே இடம் இல்ல. There is no room to the person who thinks or disputes as to who is the greatest. நான் என்று சொன்ன லூசிபருடைய இடம் பாதாளம். The place of Lucifer who said I is hell. அது சாதாரண பாதாளம் இல்ல, அகாதமான பாதாளம். It is not an ordinary pit, it is a bottomless pit. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, So dear child of God, ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். we must do one thing. மனத்தாழ்மைக்காக ஜெபிப்போமா? May we pray for the humility in mind. ஒரு மனதுக்காக, ஆண்டவரே நீரும் பிதாவும் ஒன்றாய் இருந்தது போல, For oneness of mind, Lord, as you and the Father are one. அல்லது நீங்கள் மூவரும் ஒன்றாய் இருந்தது போல, Or as three of you are one. நாங்கள் ஒன்றாய் இருக்க, That we may be one. எல்லா விசுவாசிகளும் எல்லா ஊழியர்களும் ஒன்றாய் இருக்க கிருபை தாரும். Give us the grace that all the believers and the workers of God may be one. தேவனுடைய கரம் ஒருமனப்படுத்தட்டும். Let the hand of God give the oneness of mind. எங்களால் முடியாத ஆண்டவரே, Lord, we are not able. ஒருமனப்பட்டு With oneness of mind, இயேசுவோடு ஒப்பிட்டு பார்த்து சுத்திகரித்துக் கொண்டு, sanctifying by comparing with Jesus, அந்த பஸ்காவாகிய இயேசு கல்வாரியில பட்ட பாடுகளை தியானித்து, meditating the sufferings that Jesus our Passover had suffered on Calvary, கசந்து அழுவோமா. let us weep bitterly. அப்போது கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, Then not only does the Lord preserve us in these days, உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராயிருப்பார். He will be as one who answers our prayers. போல மாற்றப்பட்டு முகமுகமாய் மத்திய ஆகாயத்திலே அவர் வரும்போது அவரை சந்திக்கலாம். Being changed like unto Him, we shall meet Him face to face when He appears in the mid-air. மத்திய ஆகாயத்திலே அவர் வரும்போது அவரை முகமுகமாய் சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். May the Lord help us to meet Him face to face when He appears in the mid-air. நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக, புண்ணியரின் அன்பு வல்லதே. பூரணமாய் அன்பு பெருக, புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகா அன்பிலே அதின் ஆழம் அறியலாகுமோ? விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு
அது விசுவாசம்